அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நண்டு பெப்பர் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே வாசமாகவும் சூப்பராகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கிட்ட தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா 2 ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். பெப்பர் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு தடவை. அது கூடவே நம்ம அலசி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். நண்டு சேர்த்துட்டு நண்டில் எல்லா மசாலாவும் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தேங்காய் பாலுக்கு நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான நண்டு பெப்பர் சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.